ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டைம் இப்போ 8:40 ஆகுது. 9 மணிக்கு மேடம் வந்து ஒரு பையனுக்கு மட்டும் எக்ஸாம் இருக்குது, அதுவும் தோகான்ற காலேஜுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சி ரெடியாக ஆகிட்டேன். இப்போ எங்கே போயின்னு இருக்குன்னா, நைட்லேருந்து எப்படி சொல்கிறது, லைட்டாக வயிறு வலி மாதிரி. அதான் சரி ஒரு தயிர் வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு போகிறேன். அது எதனால் இந்த வயிறு வலி வருதுன்னே தெரியல. ஒருவேளை சிக்கனே சாப்பிட்றதால வருதா இல்லை வேறு எதனா எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டாக ஒன்று இருக்க வாயா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்காக நடக்கும். என்ன பண்ணுறது, ஒரு தயிர் ஒன்று வாங்கி வந்து குடிப்போம். அப்புறம் மேடம் 9 மணிக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா இட்டுன்னு அந்த காலேஜுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி ரேடியேட்டரில் தண்ணிக்குதான்னு பார்த்து அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஏன்னா நேற்று ஒரு 5 நிமிஷம் தான் வண்டி ஓடினே இருந்துச்சு. நான் ஒரு இடத்துல போய் நின்னேன். அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் ஓடி இருக்கும்போதே ரேடியேட்டர் சூடாகிற மாதிரி ஒரு சவுண்டு. தயிர் வாங்கி வந்தாச்சு. 180 ml 120 ஃபில்ஸ் 34 ரூபா. சரி ஃப்ரெண்ட்ஸ், போய் ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றுவோம். ரேடியேட்டர் மூடி ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு உள்ள தண்ணி இருக்கான்னு தான் நினைக்கிறேன். பார்த்தா சுத்தமாக தண்ணியே இல்லை. பாருங்கள், விரல வச்சு காட்டுறேன், தண்ணியே இல்லை. உங்களுக்கு வந்து இந்த சைனின் வந்துச்சுன்னா ரேடியேட்டரில் தண்ணி இல்லைன்னு அர்த்தம். அது கொஞ்சம் தண்ணி செக் பண்ணுங்கள். வண்டி ரொம்ப ஹீட் ஆனால் இந்த சைனின் வரும். அதை பார்த்துட்டு தண்ணி நீங்களும் செக் பண்ணி ஊற்றிக்குங்க, சரிங்களா? எனக்கே தெரியாமல் தான் இருந்துச்சு. மெக்கானிக் சொன்ன அப்புறம் தான் கப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறேன். கார் ஷார்ட் பண்ண சொல்லிட்டாங்க மேடம் ஃபோன் பண்ணி. ஷார்ட் பண்ணலாம். முருகனை கும்பிட்டு, முருகா ரைட்டு. முன்னாடி டயரை காற்றுலன்னு சிக்னல் வந்துருக்குது, தெரியுதா? அதோ அது முன்னாடி டயரில் தான் கம்மியாக இருக்குது. காலேஜுக்கு இட்டுன்னு வந்து விட்டுட்டேன். பதியமும் மேடமும் உள்ளே போயிட்டாங்க. நல்லா தான் இருக்குது காலேஜ். ஏற்கனவே ஒரு டைம் வந்தேன், ஆனால் அந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க மாட்டேன் காலேஜ். இந்த காலேஜ் நேம் வந்து குவைத் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு போட்டு இருந்துச்சு. ஆனால் நமக்கு சரியாக தெரில. வெளியே போர்டு பார்க்கும்போது அதான் இருந்துச்சு. பையனை எக்ஸாம் அதை அங்கே காலேஜில் விட்டுட்டு மேடம் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்குன்னா வீட்டுக்கு கிடையாது, வரவையில் குமார் ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்ட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டல் முடிச்சு மேடத்திட்டு போய் வீட்டில் விட்டுட்டு 12:30 மணிக்கு எக்ஸாம் முடிதான். என்னை 12:30 மணிக்கு போய் பையனை இட்டுன்னு வந்துடு, நான் சொல்லிவிட்டேன். எக்ஸாம் முடிஞ்சோன்னா கீழே வா, குமார் இங்கே வந்துடுவான் அப்படின்ட்டு அப்படின்னு பையன்கிட்ட சொல்லிவிட்டேன் அப்படின்ட்டாங்க. கரெக்டாக மேடத்திட்டு விட்டுட்டு பெட்ரோல் பங்க்கு போய் பெட்ரோல் போட்டுக்கின்னு வண்டிக்கு டயரு காற்று பிடிச்சிக்கின்னு அப்புறம் வந்து சாப்பாடு எதனா கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு 12:30 மணிக்கு போய் பையனை இட்டுன்னு வரணும். இந்த ஹாஸ்பிட்டல் தான் இட்டுன்னு வந்துக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலு. டயருக்கு காற்றடி தான் வந்திருக்கேன். .40 வச்சுட்டு அப்படியே காற்று பிடிக்க வேண்டியது தான். பக்கத்துலேயே தான் இருக்குது பெட்ரோல் பங்க்கு. அப்படியே பெட்ரோலும் போட்டுக்கலாம். காற்று 4 விலுக்கும் பிடிச்ச அப்புறம் இப்போ அந்த சிக்னல் காட்டில் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வண்டிக்கு பெட்ரோல் போட்டுன்னு வந்தாச்சு. எவ்வளோன்னா 5 தினார் 800 ஃபில்ஸ். நம்பூர் காசுக்கு 1650 ரூபாய்க்கு போட்டுன்னு வந்துருக்கேன் பெட்ரோல். இது ஒன்றா ஒரு 4 நாள் வரும். 4 நாள் திருப்பி டேங்க்கு காலி ஆகிடும், திருப்பி போய் ஃபுல் பண்ணணும். டைமு 11 மணி ஆக போகுது. இதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறேன். சாப்பாடு என்ன ஊற்றிக்கிறான்னு பார்த்துட்டு சாப்பிட வேண்டியது தான். பையனை இட்டுன்னு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். மேடம் ஃபோன் பண்ணி போகாத, நானும் கூட வரேன் அப்படின்னாங்க. சரி பையன் இட்டுன்னு தான் வருவாங்கன்னு பார்த்தா பையன் இட்டுன்னு நேராக ஜாப்ரியா வந்துட்டோம். ஏன்னா மாமாவுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருந்துச்சான் மேடத்துக்கு ஹாஸ்பிட்டலில். அதெல்லாம் நேராக பையன் இட்டுன்னு வந்துட்டோம். இப்போ ஜாப்ரியில் தான் இருக்கும். மேடம் மேலே போயிட்டாங்க. பையன் இட்டுன்னு முன்னாடிக்கிற ஜமையில் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு சில பொருள் வாங்கி கொடுத்து அவனையும் மேலே அனுப்பிட்டேன். மேடத்துக்கிட்டே போடா அப்படின்ட்டு. ஒரு பெப்சி கூட வாங்கி தரலைங்க. 5 தினார் கொடுத்தாங்க காசு அவன் கையில். நான் கார் பார்க் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே நேராக போய் பொருள் வாங்கிக்கின்னு கேஷியர் கிட்ட வந்துட்டான். அதுக்கப்புறம் எங்கே போய் நான் பெப்சி தேர்த்துன்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு வரல. மேலே போயிட்டான். இப்போ அப்படியே கார் பார்க்கிங்கில் நின்று இருக்கிறேன். அது அந்த ரெட் கலர் ஃபார்மசி தெரியுதில்ல, அதுக்கு மேலே தான் மேடம் போயிருக்காங்க. நான் சும்மா இந்த இடத்துல இருக்கேன். லைன் இட் சலூன் அண்ட் ஸ்பா. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வராங்கன்னு. இப்போ எங்கே வந்திருக்குன்னா காந்தகம் வாங்கின்னு வரேன். மேக்னெட் இந்த கையில் இருக்குது. இதுதான் எத்தனை சொன்னால் இது காந்தகம் மாதிரியே தெரியல. இந்த காந்தகம் ஞாபகம் இருக்குதா? சின்ன வயசில் தூக்கி ஊட்டி ஊட்டி விளாடுவோமே, அதெல்லாம் கூட வெளிநாட்டில் விற்கிறாங்க. அந்த மேக்னெட் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த செல்ஃபோன் வந்து கடையில் பார்த்து ரெடி பண்ண அப்படின்னாங்க.
இது ஒன்றும் செட் ஆகலை. சரி புது ஃபோன் வாங்குற இடத்துக்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணேன், 25 தினார்லேருந்தால் ஒரு நல்ல ஃபோன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அந்த எக்ஸ்டின்ற அந்த எலக்ட்ரானிக் ஸ்டோருக்கு போகிறோம். இந்த ஃபோனு வாங்கிறதுக்கு நிஜமான வாழ்க்கையே வெறுத்துட்டேன் நான். ஐயோ, இந்த 2 நாளாக இந்த ஃபோனே என் தலையில் வந்து இடி போல் வீந்துன்னு இருக்குது. ஹானர் இது வந்து 28 தினார் ஒரு அடியாக வாங்கியாச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபோனுக்கு மேலே ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிடுவேன். நான் ஃபோட்டோலாம் சைடில் போடுறேன். நான் இவ்வளோ ஃபோட்டோவும் பிடிச்சி அனுப்பி அதுக்கப்புறம் அந்த விவோ ஃபோனு கிடைக்கல. அது இல்லாமல் திருப்பியும் ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் அங்கே கீழே ஃபோன் பண்ணி கொடுத்து அப்புறம் ஏதோ ஒரு ஃபோனு வாங்கியாச்சு. இப்போ தலைவலி எடுத்து கொடுப்போம். முன்னாடி இருக்கிற கடைக்கு போயிட்டு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. போய் ஃபோன் பண்ணுவோம், என்ன பொருள் வாங்கினார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒன்றும் பெருசாக இல்லை, எப்பயும் வாங்கினார் சொல்கிற அதே ஸ்லைடர் சம்பூன், அப்புறம் அந்த ஹட்டாக், அப்புறம் அந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே இது, அப்புறம் பெப்சி ஒன்று. இது மட்டும்தான். இதை தவிர வேறு எதுவும் வாங்கினார் சொல்ல மாட்டாங்க. அடிக்கடி இதே வாங்கினார் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, வேலைக்கு வந்திருக்கோம், கேட்டால் வாங்கிட்டு போய் கொடுக்க வேண்டியது தான். பொருள் வாங்கியாச்சு. 2 தினார் 250 ஃபில்ஸ், நம்பூர் காசுக்கு 639 ரூபா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லும் ஒரே அலைச்சல் தான். வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திரும்ப நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.